ஜாரா சோயா 2 பேரும் எங்கே போனீங்க? காலையிலேருந்து ஆளையே காணோம். அப்பப்பப்பா காலையில் எந்திரிச்சு வந்து எவ்வளோ வேலை, வீட்டில் வேலை பார்க்கறதா வெளி வேலை பார்க்கறதானே தெரில. தண்ணி வேற கட்டாயி இன்னைக்கு வெளியே தான் பாத்திரம்லாம் கழுகணும். எவ்வளோ பாத்திரம் கழுக வேண்டியது இருக்குது. இந்த பிள்ளைங்க வேற எந்த வேலையும் செஞ்சு தர மாட்டேங்குது. காலையில் எந்திரிச்சிலேருந்து எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் மம்மி சும்மா கூப்பிட்டே இருக்கீங்க? லீவ் அன்னைக்கு கூட விளையாடவே விட மாட்டீங்களா? எப்போவாது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்கள்? வீட்டுக்குள்ளே பைப்பில் தண்ணி வர மாட்டேங்குது. அதனால இப்போ பாத்திரம்லாம் வெளியே வச்சு தான் கழுகி ஆகணும். மம்மி வேற சோப்பு டப்பா எடுத்து வர மறந்துட்டேன். கொஞ்சம் உள்ளே போய் சோப்பு டப்பா மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுடா. ஏன் மம்மி எப்போ பாரு எல்லா வேலையும் என்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இதே வேலையா போச்சு. என்கிட்ட தான் எல்லா வேலையும் சொல்வீங்களா? சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மம்மி சோப்பு. நீ சும்மா சும்மா எந்த இதுவும் கேட்டுட்டே இருக்காதீங்க. நான் விளையாட போறேன், அவருக்கு லேட் ஆகும். நீ எதுக்கும் என்னை கூப்பிடாதீங்க மம்மி. அப்படி என்னதான் விளையாட போறியோ? சரி சீக்கிரமா வந்துடு, லேட் பண்ணக்கூடாது. ஜாரா ஜோயா, ஏன் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுருக்கலாம்ல, ஏன் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டீங்க? இல்லப்பா மணி, நான் தான் இவங்கள வர சொன்னேன். இவங்க வீட்டில் இல்லாதனால எனக்கு எந்த வேலைக்குமே ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாதனால தான் நான் தான் இப்போ வர சொன்னேன் மணி. ஓ அப்படியா? ஓகே ஆண்டி. ஜாரா ஜோயா, நம்ம விளையாடுறதுக்கு வேண்டிட்டு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாக்குறீங்களா? நேற்று எங்க வீட்டுல டிவி வாங்கினதுனால பபுள் ரேப்பர் கிடைச்சது. அதுல நம்ம விளையாடலான்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலான்னு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா, சூப்பரா இருக்குல்ல? எப்படி டப்பு டப்புன்னு சவுண்ட் வருது இல்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கும் விளையாடலான்னு கொண்டு வந்தேன். செம்மையா இருக்குல்ல? சவுண்டு கேட்டீங்கல்ல எப்படி வெடிக்குது பாத்தியா? செம்ம செம்ம ஜாலி. இந்த பிள்ளைகள் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எப்போ பாரு விளையாட்டு அது மட்டும்தான் யோசிக்கிறாங்க. படிக்கலாங்கிற எண்ணம் இருக்கா? ஸ்கூல் லீவ் ஆச்சே, புக் எடுத்து ரிவிஷன் பண்ணலாம், எதுவும் இல்லை. எப்போ பாரு விளையாட்டு தான். எவ்வளோ பாத்திரம் கழுகவே முடியல, எவ்வளோ வேலை செய்யறது. நானும் சிவானி அம்மா வேற கடைவீதி போகணும், சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்குள்ள கடைவீதியே கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. எவ்வளோ நாளும் தான் நானும் மெனக்கட்டுறது. இந்த பிள்ளைங்க எந்த வேலைக்குமே ஹெல்ப் பண்றது இல்லை. அப்பாடா, ஒரு வழியா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சீக்கிரமா இன்னைக்கு கிளம்பி கடைவீதி போற வழியை பார்ப்போம். பிள்ளைங்களா நானும் சிவானி அம்மாவும் கடைவீதி போறோம். எல்லாரும் நான் வர வரைக்கும் பத்திரமா இங்கேதான் விளையாண்டுருக்கணும், வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. பாய் வேணுங்களா? பாயே பாயே, நல்ல பாய், கோர பாய். இந்த பாய் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலியெல்லாம் போயிடும், ரத்த ஓட்டெல்லாம் சீராயிரும், உடம்புல இருக்க எல்லா நோயும் போயிடும். பாய் வேணுங்களா? பாயே பாயே. என்னது பாயா? ஓகே நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஜாராவோட பாய் பழசாயிடுச்சு வாங்கணும்னு. சரி பாய்க்காரம்மா, என்ன ரேட் சொல்கிறீங்க? சரி இருங்க, இருங்க, நான் பாத்திரம்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். அப்பப்பா என்ன வெயில். இந்த பாயை தூக்கிட்டு போய் விற்கிறதுக்குள்ள என்னால் முடியலடா சாமி. இன்னைக்கு எப்படியாவது இந்த அம்மா கிட்ட எல்லா பாயும் வித்துற வேண்டியது தான். சரி பைக்காரம்மா, என்ன விலையிலலாம் பாய் வச்சிருக்கீங்க? என்னென்ன வெரைட்டியில் வச்சிருக்கீங்க? காமிங்க பார்ப்போம். சரி வாங்கி தரேன். இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. ஒரு வேலை சொன்னால் மட்டும் செஞ்சு தர மாட்டேங்கிற. சரி வாங்கலாம். இருங்க பாய்க்காரம்மாட்ட என்ன ரேட்டு என்னன்னு கேட்டு வாங்கிக்கலாம். பாருங்க, எல்லா பாயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. இது வந்துட்டு 150 ரூபா. இது வந்து மீடியம் சைஸு. இது வந்து பெருசு கிங் சைஸு. இது வந்துட்டு பெரிய பெட்டுக்கு போட்டுக்கலாம். இது 200 ரூபா. அதே மாதிரி இது 300 ரூபாய். இது அதை விட பெருசு. இது 300 ரூபா பாய். அதுக்கப்புறம் வந்து திண்ணையில் யாராவது வந்தாங்கன்னா உட்காரதுக்காக விரிச்சு கொடுக்குற பாய் 250 ரூபா. பாரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் காம்பேக்டாக சின்ன பாய், இது 50 ரூபா. என்னம்மா அநியாயத்துக்கு இவ்வளோ விலை சொல்கிறீங்க? ஏதோ கம்மி விலையில் இருக்கும், 2 பாய் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக விலை சொல்கிறீங்களே. இவ்வளோ விலையிலலாம் விற்றீங்கன்னா எனக்கு பாயே வேண்டாம், எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க. போதும். சரி பரவாயில்லம்மா, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. ஏன்னா வெயிலில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கம்மா. 2 பாய் எடுத்துக்கோங்க. சரி 2 பாய் 450 ரூபாய்க்கு தரியா? ஐயோ இல்லைம்மா, வராதுங்கம்மா, அதெல்லாம் ரொம்ப கம்மி, எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நீங்கள் 2 பாய் 500 ரூபாய்க்கு வேணால் எடுத்துக்கோங்க. அப்போ அதெல்லாம் பரவாயில்லம்மா.